ஹே கைஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரைப்பனான பனானாஸ் தூக்கி போடுற நிலைமையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரொம்ப யம்மியான பனானா பிரெட் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் பனானாவோட மெஷர்மெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் இந்த மாதிரி 3 பனானாஸையும் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் இன்றைக்கி எக் போட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் எக் சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மில்க்கும் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஃபுல் எக் அண்ட் 1/2 கப் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கணும். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கேக்கு. நான் இன்னைக்கு 1/2 கப் ஒயிட் சுகர் அண்ட் 1/2 கப் கேன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கணும் விஸ்க் வச்சு. ஒரு 3 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணி கூட நீங்கள் விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 1 கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல 1 கப் ஆட் பண்ணேன், இப்போ இன்னொரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலி 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சமான ஃப்ளேவர் சினமன் ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம இந்த பனானா பிரெட்டோட ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூபெரிஸு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதனோட கொஞ்சம் டார்க் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணி நல்லா அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பட்டர்ட் கேக் ட்ரேக்குள்ளே அந்த பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு லெவல் ஆக்கி அதுக்கு மேலேயே சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாமா? ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளே கேக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நியர்லி 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கூயியாக இருக்கும். பட் நான் 50 மினிட்ஸ் வரைக்கும் வச்சேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பிரெட் கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு ஃபோக்கு வச்சு போக் பண்ணி பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு பிசிறு கூட ஓட்டலை அந்த ஸ்பூனில். அப்புறம் பட்டர் நைஃப் வச்சு கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஷேப்பு கன்சிஸ்டன்சி எல்லாமே பக்காவாக வந்துச்சு. ஆனஸ்ட்லி சொன்ன போனோன்னா எனக்கு பேக்கிங்னா என்னன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் பயந்து ஓடி இருக்கேன் நிறையா தடவை பேக் பண்ணணும்னு நினச்சாலே. பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. நீங்கள் யாராவது பேக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் ப்ளூபெரி சாக்கோ சிப் இதெல்லாம் வச்சிருக்கணுன்னே இல்லை. வெறும் பனானா வச்சு கூட இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர்.